இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கலகலா. இது ஒரு ஸ்வீட்டு. இதை கல்கல்னு சொல்லுவாங்க. இது கிறிஸ்மஸுக்காக செய்கிற ஸ்பெஷல் ஸ்வீட்டு. நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1/2 கப் ஜீனி, அதை பவுடராக மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். 1 முட்டை எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சிய பால் ஆறிருக்கு. 2 ஸ்பூன் நெய், 1 சிட்டிகை உப்பு, 2 ஸ்பூன் தண்ணி. தண்ணி தேவையான அளவு தெளித்து பிசையணும். அதுக்கு இவ்வளோ அளவு தண்ணி போதும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல மைதாவை சேர்த்துக்கலாம். பவுடர் ஆக்கிய சுகரை சேர்த்துக்குவோம். ஒரு சிட்டிகை உப்பு. இதை முதல்ல நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதில் ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்துக்கிட்டு, பால் விட்டு கலந்துக்கிட்டு, தேவையானால் நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் டைட்டாக பிசையணும். இதில் இப்போ பால் சேர்த்துக்கலாம். பால், முட்டை இது சேர்த்து பிசைஞ்சதுலேயே எனக்கு சரியாக மாவு டைட்டாக வந்துருச்சு. தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றுறதுனா கொஞ்சம் தெளித்து பார்த்து கவனமாக பிசைங்க. டக்குன்னு இலகிடும். ஏன்னா நம்ம ஜீனி பவுட்ரு போட்டிருக்கோம்ல, அதனால் இலகலாயிடும். பார்த்து கவனமாக பிசைங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு டைட்டாக மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். இதை எடுத்து அப்படியே தேய்ச்சிட்டு இந்த ஃபோர்க்கோடைய பின்பகுதியில் இந்த மாவை அப்படி வச்சு தேய்க்கணும். கையில் மாவு தொட்டுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் தொட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக உருட்டணும். உருட்டினீங்கன்னா இந்த ஒரு ஷேப் வரும். இங்கே பாருங்கள், இது போல் வரும். இது செஞ்சு வச்சுக்கணும். இது போல் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கலாம். இன்னொரு மெத்தட் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டு, இதுபோல் சின்ன மூடி இருந்ததுன்னா அதில் வட்டமாக அப்படி அழுத்தி கட் பண்ணிங்கன்னா வட்டமான பிஸ்கெட் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு மேரி பிஸ்கெட் ஷேப்பில் வரும்.
பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இங்கே பாருங்கள், இதுபோல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். அது நல்லா இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி போடணும். ஆயிலை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிரும். ஏன்னா நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால. நல்லா வறுபட்டுருச்சு. இதுபோல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்காக பிஸ்கெட் மாதிரி செஞ்சுருக்கோம், அதை பொரித்து எடுத்துக்கலாம். பெரிய பிஸ்கெட், சின்ன பிஸ்கெட், டைமண்ட் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். விதவிதமான ஷேப்பில் கட் பண்ணால் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதற்காக தான். என்ன ஷேப்பில் வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதே மாவில் இதை பிஸ்கெட்டாகவும் செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். முறுமுறுன்னு பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. கலகலா இப்போ சூடாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம சுகர் பவுடரை தூவிக்கணும். தூவிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாவில் நான் கலகலா செஞ்சுருக்கேன். இந்த பக்கத்தில் குழந்தைங்களுக்காக பிஸ்கெட் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பிஸ்கெட் செய்யணுன்றதுக்காக தான் நான் முட்டை சேர்த்துக்கிட்டேன் இந்த மாவோட. உங்களுக்கு முட்டை வேணாட்டினா இந்த மாவில் முட்டை சேர்க்காமே நான் சொன்ன ப்ரிப்பரேஷனில் செஞ்சிடலாம். இது போன்ற டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லுங்கள், நான் செய்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி.